ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத்துன்னு பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான். உங்கள் முடியை வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத்துன்னு பண்ணும். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்குக்காக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம், பச்சைப்பயிறு. நான் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டதை விட பச்சைப்பயிறு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூன் அப்படின்னா, பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன், பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்து முதல் நாள் நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் அளவாக தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ் ஆகும். நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தன் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது கூட நான் நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு வந்து ஒரு செமையான ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலராக இந்த ஹேர் பேக், அதாவது வாரத்துக்கு 2 தடவை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாறுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேருக்கு தேவையான அயன் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பவுடராக கிடைக்கும் இல்லையா, நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டுகளையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பவுடரை வாங்கி கூட பேக்கை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பவுடர் அவங்க ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பவுடராக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இப்போ இந்த பேக்கோடு நான் அந்த வெந்தயம், பாசிப்பயிரோடு நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருந்தாலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ்னு ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் இன்றைக்கி நான் மெயினாக எடுத்திருக்கேன். வடித்த தண்ணி சேர்த்துக்கிறனால நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்தன் பண்ணும். நமக்கு ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கு வடித்த தண்ணி வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாதம் வடித்த தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், உப்பு போட்டதை அதை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. நீங்கள் தாராளமாக உங்கள் வடித்த தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் ஹேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் தேவையான அளவு நான் இதை சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் இந்த வடிச்ச தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பேக்கை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இதனால தான் நான் வெந்தயம், பச்சைப்பயிறு ஊற வைக்கும்போது தண்ணி கம்மியாக சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேக்கை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு, நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எப்போயுமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இதை மட்டுமே நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலி ஹேராக இருக்கணும். அந்த நீங்கள் ட்ரை ஹேரில் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் மெயினாக வெந்தயம் யூஸ் பண்ணுற பேக் எதையுமே ட்ரை ஹேரில் ட்ரை பண்ணிடாதீங்க. நல்லா ஹேரில் ஆயில் வச்சுட்டு நல்லா ஹேரை எடுத்துகிட்டு இந்த பேக்கை ஃபுல் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்காக எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் நிறைய ஹேர் பேக்கு, ஸ்கின் கேர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் முல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் கேர், ஸ்கின் கேரில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் முல்லை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஹேர் பேக்கோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹேர்லேயும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.